Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். 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 ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆதியும் அந்தமானவரே நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே சிலுவை நிழல் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே சிலுவை நிழல் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனமார மாந்த நிழல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் மனமார மாந்த நிழல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை ஆண்டிடுவே எனதுள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை ஆண்டிடுவே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதோரும் நாதா என்ன நீந்தை நேரிடினோ என்னை கைவிடாதோரும்
விடாதிரும் நாதா, என்ன நீந்தை நீரிடினோ, உமக்காக யாவும் சகிப்பேன், உமதுதலன் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமதுதலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. சத்துரு தலை கருங்கோட நித்தமோ கிரியை செய்திடும், சத்துரு தலை கருங்கோட நித்தமோ கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே, விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரப்பாதை காட்டினீரே. மலர்ந்து கனி தருவாழ்வை விரும்பி வரவேண்டுகிறேன், மலர்ந்து கனி தருவாழ்வை விரும்பி வரவேண்டுகிறேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. பகல் காலத்துல நம்முடைய திரியேக தெய்வமாய் காணப்படுகிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோட நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கு. அப்படின்னால சோர்ந்து போகாதபடிக்கு தேவ சமூகமாய் பலிபீடத்துல ஆராதிக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் ஆண்டவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் தேவனை கர்த்தர் நம்ம வைத்திருக்கு. அப்படின்னால இந்த பரிசுத்த நாள் ஆகிய இந்த பகல் காலத்துல கர்த்தரை மகிழ்ப்படுத்துகிற நம்முடைய உள்ளம், கர்த்தரை மகிழ்ப்படுத்துகிற நம்முடைய இருதயம் இந்த பகல் காலத்தில் ஒரு ஆராதிக்கத்தக்கதான தேர்ச்சி உள்ளதான ஒரு ஆராதனை நேரமாய் தேவனை வைத்திருக்கு. அப்படின்னால நல்ல தேவனை ஆராதிக்கும்படியாய் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நிறை உம்மை நான் நாடு வந்தேன்,
எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமிரை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரத்தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரத்தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தகனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தகனை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பேன். கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவை காத்திருப்பேன். கண்ணீரின் ஜெபம் கேளுமே. கருணையின் பிரவாகம் நீரே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமிரை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சமிரை உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. நேசித்து
வழிநடத்துவதான என் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய வெளியிடப்பட்ட நாமத்தினால ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த நாள் ஆகிய நல்ல பகல் காலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பகல் காலத்துல எங்கள் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக, நாங்கள் வசித்து வருகிற இந்த மேட்டுப்பாளைய பகுதிக்காக, இந்த ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக, தேவ சமாதானத்திற்காக நிறைவேற்றிருக்கிற நல்ல பலிபடத்திற்காய், தேவ சமூகத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பலிபடத்தை ஏறெடுக்கப்படுகிற எல்லா பலிகளையும் ஆண்டவரால் அங்கீகரித்து எங்களுடைய பகுதிகளில் இருக்கிற ஜனத்தினுடைய ஆசீர்வாதத்தை பெருகச் செய்யும்படியாய், ரட்சிப்போட வாழ்க்கை கட்டிடும்படியாய், ரட்சிக்க கூடாத படிக்கும்படி கரம் புரிந்து போகவில்லை, கேட்க கூடாத படிக்கும்படி செவி மந்தமாக சொன்ன வேத வாசனமத்தமாய் ரட்சிப்பின் கரத்தை எங்கள் மேல, எங்கள் தேசத்தின் மேல, விசேஷம் மேட்டுப்பாளைய பகுதி மேல உடைய மகிமுள்ள கரத்தை நீட்டும்படியாய், ரட்சிப்பின் கரத்தை நீட்டும்படியாய் சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு என்கிற நாமத்தினால ஜனங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற வறுமைகள் மாறும்படியாய், இயேசு என்கிற நாமத்தினால அவருடைய தரித்திரங்கள், அவருடைய பிரச்சனைகள், அவருடைய பாரங்கள் மாறும்படியாய் இந்த காலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு என்கிற நாமத்தினால வியாதியோடு பலவீனத்தோடு காணப்படுகிற ஜனத்துடைய வாழ்க்கையில இந்த பகல் காலத்தோட சரீரத்துல விடுதலை உண்டாகும்படியாய், சுகம் உண்டாகும்படியாய் இப்படி சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு ரத்தத்தை எங்கள் தேசத்தின் மேல, நாங்கள் வாழ்ந்து வருகிற பகுதி மேல, விசேஷம் மேட்டுப்பாளைய பகுதி மேல இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நாங்கள் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகாரத்துடைய வல்லமைகள், எல்லா சாத்தானுடைய தந்திரமான கிரைகள் இயேசுங்க நாமத்தினால அவைகள் இல்பொருளாய் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், இயேசு ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்க தேசத்தை, எங்களுடைய கிராமத்தை, எங்களுடைய பட்டணத்தை இயேசுவோட ரத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா ஜனத்துடைய பாவத்தின் கட்டுகள் இருந்து, சாபத்தின் கட்டுகள் இருந்து, பிசாசின் கட்டுகள் இருந்து, எல்லா மரண கண்ணிகள் கட்டுகள் இருந்து இயேசுவின் நாமத்தினால இந்த பகல் காலத்தில் விடுவிக்கும்படியாய் இப்படி சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். வருத்தப்பட்டு மாறி சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு கிளப்பால் தருவேன் சொன்னதான வேத வசனம் இந்த பகல் காலத்தில் நிறைவேறும்படியாய் இப்படி சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல உபவாச கூட்டத்தை நான்காய் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணி நாளாய், இதனால மகிழ்ந்து கழிப்பூரத்தக்கதான ஒரு பெருத்த ஆசத்தை கொடுக்கும்படியாய் இப்படி சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, தேவ சமூகம் அர்ப்பணிக்கிறோம், இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நல்ல பகல் காலத்தில் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கியம் அநேகருடைய வாழ்க்கையில் கிடைக்கல. ஆனால் நம்முடைய ஜீவியத்துல ஒரு நாளை கொடுத்து இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் அப்படி நேரத்தில் தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது வந்திருக்கிற தெய்வ ஜனங்களை ஆண்டவர் மறுபரிச்சனமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால இயேசுவை எங்கள் ஆசீர்வாத ஊழியத்தின் வாயிலாக நாங்கள் உங்களை கனப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் நானும் வெளிப்படுத்துகிற, நீங்கள் நானும் இயேசுவை ஜனங்களுக்கு கொண்டு போகிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேட வேண்டியது அவசியம் என்பது குறித்தான சில வேத வசனத்துடைய ஆழத்தை ஒரு 10 நிமிஷம் தியானித்து நம்முடைய தேசத்துடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய பட்டணத்துடைய ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய கிராமத்துடைய ஆசீர்வாதத்திற்காக, விசேஷம் நம்முடைய குடும்பத்துடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த உலகம் பலவிதமான காரியத்தை இந்த கடைசி காலத்துல பல ஆராய்ச்சிகள் நிமித்தமாய் தேடி வரக்கூடியதான எத்தனையோ ஆசீர்வாதங்கள் குறித்ததான காரியத்தை நம்முடைய தேசம் தேடிக்கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம்.
போன வாரம் நாம் தியானித்தோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் நிச்சயம். இப்ப பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் தம்முடைய குமாரனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இழந்து போன அந்த காரியத்தை, இழந்து போன ஜனத்தை, இழந்து போன ஆட்டுக்குட்டியை தேடும்படியாய் இயேசு உலகத்தில் வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் நானும் தேட வேண்டியதான சில காரியத்தை பைபிள் நமக்கு ஞாபகப்படுத்தி பேசுகிறதை இந்த பகல் காலத்தை தியானித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த போகிறோம். வேதாகமம் சொல்லுகிறது கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா வானத்திற்கு கீழும் பூமிக்கு மேலும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் ஒரு நாம் கொடுக்கப்படுகிற சத்தியத்தை அறிந்து கொண்ட வாழ்க்கையில கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லுதான் வேதனுடைய வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கிற வேத வார்த்தை இருக்கிறது. ஏன்னா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். சமீபமாயிருக்கிற கர்த்தரை நீங்க நானும் தேட வேண்டும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 55வது அதிகாரத்தினுடைய 6-7 வசனத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி வேதனுடைய வாழ்க்கையில சொல்லிக் கொடுக்கிற வேத வார்த்தை இருக்கிறது. இன்னும் ஞானியாய் காணப்பட்டதான சாலமோன் என்கிற தெய்வ மனிதன் உன்னத பாட்டு புஸ்தகத்துல 3வது அதிகாரத்துல 1 முதல் 4 வசனங்களை வாசித்து பார்ப்பீங்கன்னா கர்த்தரை தேட வேண்டும் என்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துகிற வார்த்தை நாம் வாசித்து பார்க்கப்படுகிறது. அப்ப முதலாவது இந்த நல்ல பகல் காலத்துல இந்த உபவாசம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வாழ்க்கையில வேதம் சொல்றது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துக்கு வந்தாரோ வந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தோடு பிணைக்கப்பட்டதான, சாபத்தோடு பிணைக்கப்பட்டதான அந்த ஜனங்களை தேடி ரட்சித்து மீட்டெடுத்ததான ஒரு இயேசுவாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டதை பைபிள் நமக்கு ஞாபகப்படுத்தி பேசுகிற வேத வசனம் வாசித்து இருக்கிறோம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விட்டு சென்றதான அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடிதான் நம்முடைய ஜீவியத்துல முதலாவது கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்றான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற வேத வார்த்தை இருக்கிறார். இரண்டாவது கர்த்தருடைய முகத்தை தேடணும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவர்கள் சொன்ன வேத வசனத்தின் மொத்தமாய் மோசே என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில, எலியா என்கிற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர்கள் 40 நாட்கள் தேவ சமூகமாகிய அவருடைய பலிபீடத்தில் கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள். தேட ஆரம்பித்ததான தேவ மனிதனுடைய வாழ்க்கையில வேதம் சொல்றது கர்த்தருடைய முகத்தை தேடுகிற ஒரு அனுபவத்தோட மோசே என்கிற தேவ மனிதன், எலியா என்கிற தேவ மனிதன் எல்லாம் தேவ சமூகத்துல தேவனுடைய முகத்தை, கர்த்தருடைய முகத்தை தேடினார்கள். இந்த பகல் காலத்துல நம்முடைய ஜீவியத்துல இழந்து போனதை தேட வேண்டுமே ஆனால், இழந்து போனதை நம்முடைய வாழ்க்கை மீட்டெடுக்க வேண்டுமே ஆனால், இழந்து போன ஆசை நம்முடைய வாழ்க்கை திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டுமே ஆனால் வேதம் நம்முடைய வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கிற முதல் காரியம் கர்த்தரை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வசனத்தின் மொத்தமாக கர்த்தரை தேட வேண்டும் என்கிற வேத வசனம் வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கிறதா இருக்கிறது. இரண்டாவது கர்த்தருடைய முகத்தை நீங்கள் நான் தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் சில ஆஸ்வாதங்களுக்காக, உலகபரமான தேவைகளுக்காக சிலருடைய முகத்தை தேடி கடந்து போகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். எத்தனையோ காரியங்களுக்காக ஜனத்துடைய முகத்தை தேடி கடந்து போகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதை நம்முடைய வாழ்க்கை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தேவைக்காக கடந்து போகும் பொழுது, அந்த ஆஸ்வாதத்துக்கு கடந்து போகும் பொழுது அநேகரின் முகம் பார்க்க முடியாது. அவர்கள் தேடி கடந்து போகிற ஒரு அனுபவத்தோடு கடந்து போகும் பொழுது அவருடைய முகத்தை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில அவருடைய முகத்தை மறைச்சு போவாங்க. அவர்கள் இருந்தாலும் இல்லை என்று அனுப்பிவிடுவாங்க. உலகத்தில் நடக்கிற சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன்.
ரொம்ப அத்தியாவசியமான காரியம். கட்டாயம் அவருடைய முகத்தை பார்த்து அவர்களை பார்த்து தேட வேண்டிய ஒரு அனுபவம். ஆனா அவருடைய முகம் மறைக்கப்பட்டதாய், அவருடைய முகம் மூடப்பட்டதாய். அவருடைய முகத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஆமா சொல்லுவாங்க, 4 நாளைக்கு என்ன பண்ண கஞ்சி கூட சொல்ல மாட்டேன், முகத்தை பார்த்தா குடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இவன் முகத்துல போய் முழிச்ச பாருன்னுவாங்க. வேற வழியில் அவங்க முகத்துல தான் முழிச்சாகணும். நான் யார் முகத்துல முழிச்சனோ இந்த நாள் முழுவதும் இப்படி இருக்குன்னு சொல்லுவான். இது உலகத்தை மனிதனுடைய இயல்பு. வேதனுடைய வாழ்க்கை சொல்லி இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கும் மனுஷகுமான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததான அந்த செய்தி நம்முடைய வாழ்க்கையில என்ன ஞாபகப்படுத்தி சொன்னா, பாவத்தினால தொலைந்து போனதான, அக்கிரமத்தினால தொலைந்து போனதான, சாபத்தினால தொலைந்து போனதான அந்த ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 ஆண்டு காலங்கள் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவர் பரலோகத்து கடந்து போனார். பரலோகத்து கடந்து போன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையுடைய சரித்திரத்தை ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, இழந்து போனதை தேட வந்ததான மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டதான இயேசுவை குறித்து நீங்கள் ஆமா அறிந்து கொள்வீங்க சொன்னா, எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிற, கர்த்தருடைய முகத்தை பார்க்கிற ஒரு அனுபவத்தோடு காணப்பட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப சிலுவையில அவருடைய ஆணைகளால் அடைக்கப்பட்டதான, சிலுவையில் அறையப்பட்டதான இயேசுவாய் காணப்படுகிறார். பிதாவுடைய சுத்தத்தை நிறைவேற்ற வேண்டிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு காரியத்தையும் பிதாவுடைய முகத்தை பார்க்கிற இயேசுடைய வாழ்க்கையில சரித்திரங்கள் விதமா சொல்லுகிறார்கள், வேத ஆசிரியர்கள் விதமா எழுதுகிறார்கள். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்த்த பொழுது பைபிள் சொல்லுது, பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதாய் காணப்பட்டது. கர்த்தரை தேடினதான, பிதாவை தேடினதான, அவருடைய முகத்தை தேடினதான இயேசுடைய வாழ்க்கையில பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதா. நாம் தேட வேண்டியதான காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய ஆவியான விதமா சொல்லப்படுகிற வேத வார்த்தை கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவுடைய முகத்தை பார்க்கும் போது பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதாய் காணப்பட்டது. காரணம், மனிதனுடைய பாவத்து நிமித்தமாய், மனுஷனுடைய அக்கிரமத்து நிமித்தமாய், மனுஷனுடைய அநியாயத்து நிமித்தமாய், இந்த பாவத்தோடு பிணைக்கப்பட்டிருக்க ஜனத்து நிமித்தமாய் பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதாய் காணப்பட்டது. நல்ல பகல் காலத்துல கர்த்தரை தேட வேண்டியதான நம்முடைய ஜீவியத்துல, கர்த்தருடைய முகத்தை தேட வேண்டியதான நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்முடைய திரியேக தெய்வமாய் காணப்படுகிற பிதா குமார பரிசுத்த ஆவியுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறதை நாம் ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவத்து நிமித்தமாய், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற சாபத்து நிமித்தமாய், நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட அக்கிரமத்து நிமித்தமாய், அநியாயத்து நிமித்தமாய், பைபிள் அதான் சொல்லுது, கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருடைய முகத்தை தேடணும், கர்த்தருடைய சமூகத்தை தேடணும், தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய நீதியை தேடணும், அவருடைய சமாதானத்தை தேடணும். அவருடைய பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய வசனம் தேடி தேடி வாசிக்கணுமா. இப்படி எல்லாம் சொல்லப்பட்ட வேத வார்த்தையுடைய ஆழம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, மனுஷனுடைய பாவம், அவருடைய சமூகத்தை, அவருடைய முகத்தை, அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடக்கூடிய ஜனத்துடைய வாழ்க்கையில அக்கிரமம் காணப்படுகிற அப்படின்னால, பாவம் காணப்படுகிற அப்படின்னால பிதாவுடைய முகம் இயேசுக்கு இப்படி மறைக்கப்பட்டதோ, அது போல அநேகருடைய வாழ்க்கையில தேவ சமூகமாக பலிபீடத்துல அவரை தரிசிப்பதற்கு வருகிற, அவரை ஆராதிப்பதற்கு வருகிற ஜனத்துடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிறவருடைய ஜீவியத்துல, கர்த்தருடைய முகத்தை தேடி வந்ததான அவருடைய வாழ்க்கையில
கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடினான் அவருடைய வாழ்க்கையில. கர்த்தருடைய சமாதானத்தை தேடி வந்ததான் அவருடைய வாழ்க்கையில. கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கப்படுகிற தேடி தேடி வாசிக்கிற வசனங்கள் நிமித்தமாக பல காரியத்தை நிமித்தமாக அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்க அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டபடினால வேதம் சொல்லுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லி இழந்து போனதை தேட மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்த பொழுது அவர் சிலுவில் அடிக்கப்பட்டதான காலகட்டத்துல பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டபடினால இயேசு விதமாய் அங்கலாய்க்கிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி சொல்லி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லி இயேசு கதறுகிறார். இந்த பகல் காலத்துல இந்த மோசக்குடியில வந்திருக்க வாழ்க்கையில ஒருவேளை அப்படி முகம் மறைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள ஒருவேளை நம்ம காணப்படுவோமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனத்துடைய பாவத்தின் நிமித்தமாக மறைக்கப்பட்ட முகத்தை நோக்கி என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லி கதறின பொழுது தேவ சமூகமாகி அவருடைய பலிபீடத்தில் இயேசு ஜெபிக்கிறார். பிதாவே, தாங்கள் செய்வது என்னதென்று சொல்லி அறியாமல் அவங்க செஞ்ச பாவத்தை தயவு மன்னிங்கன்னு சொல்லி இயேசு மன்னிப்பு கேட்டார். இயேசு தம்முடைய ஜனங்களுக்காக மன்னிப்பு கேட்டார். தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்களே, உங்களை மன்னிக்கும்படி சொல்லி இயேசு கல்வாரி சிலுவையில ஏறெடுத்தார், ஜெபித்தார். நீங்க அப்படி தேசம், அப்படி கிராமம், பட்டணம் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில இயேசுடைய முகம் மறைக்கப்பட்டதா இருக்குமே ஆனால், பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதா இருக்குமே ஆனால், பரிசுத்த ஆவியுடைய முகம் மறைக்கப்பட்டதா இருக்குமே ஆனால், இன்றைக்கு இந்த ஜனத்துடைய பாவத்தை மன்னிங்க சொல்லிதான் இந்த பகல் காலத்துல ஆண்டு நாம் மகிமைக்காக இந்த கூடுகளை பகிர்ந்திருக்கிறோம். இந்த பகல் காலத்துல இயேசு ரத்தத்தை நம்முடைய ஜனத்தின் மேல தெளித்து, நம்முடைய பட்டணத்தின் மேல தெளித்து, நம்முடைய கிராமத்தின் மேல தெளித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இயேசுடைய பாவத்தை மன்னிக்கப்பா. அப்படி முகத்தை தேடி வந்திருக்கிற, சமூகத்தை தேடி வந்திருக்கிற, உண்மையே தேடி வந்திருக்கிற, இப்படி சமாதானம் தேடி வந்திருக்கிற, கர்த்தருடைய புஸ்தகத்தில் இருக்கிற வேத வசனத்தை தேடி வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கை ஒரு விஷயம் கூட மன்னிப்பு தாங்கடி சொல்லி மன்னிக்க தயபித்திருக்கிற இயேசுடைய கரத்தினுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணாமல் போன ஆட்டை தேடி வந்தார். கனத்தையும் மகிமையும் அழியாமையும் இயேசு தேடி வந்தார். மேலானவரை தேடுகிற அனுபவத்துக்குள்ள நம்ம நடத்தும்படியா இயேசு வந்தார். இந்த இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில நமக்காக கடைசி ரத்த வரைக்கும் சிந்தப்பட்டவரால் இயேசு மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இந்த இயேசு 40 நாட்கள் தன்னை சீசர் மத்தியில தன்னை வெளிப்படுத்திட்டு இயேசுக்கு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிற நேரம் வந்தது. தேவ மகிமையினால் எடுத்துக் கொள்ளப்படுகிற இயேசுவை கலிலேயராய் காணப்படுகிற அவர்கள் இயேசு ஆண்டு பார்த்தாங்க. இயேசு மேகத்தின் வழியாய் அவர் பரலோகத்துக்கு கடந்து போகிற அந்த காரியத்தை பார்க்கும்போது இயேசு சொன்னார், நான் போகிறேன், நான் போய் தேற்றவனாகி பரிசுத்த ஆவியானவரை
உங்களுக்காக அனுப்புகிறேன். நீங்கள் எருசலேமில் போய் காத்திருங்கள் சொல்லி இயேசு சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. கலிலேயராய் காணப்படுகிற இந்த ஜனங்கள் எருசலேமில் 10 நாட்கள் காத்திருந்தாங்க. காத்திருந்ததான, அவரை தேடினதான, அவருடைய சமூகத்தை நாடி ஓடி வந்ததான, கர்த்தரை தேடுகிற, கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற, அவருடைய நீதிய தேடுகிற அந்த ஜனத்துடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் பரிசுத்த ஆவி மத்தியில் இறங்கினார். எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி, எல்லாரும் அபிஷேகத்தான் நிறைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தரை தேடுடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்ததான ஜனத்துடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய முகத்தை தேடி வந்த ஜனத்துடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை, அவருடைய வல்லமை பெற்றுக் கொண்டார்கள். இந்த பகல் காலத்தில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம், அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம், அவருடைய முகத்தை தேடி வந்திருக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவருடைய முகங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போகல, ஒரு நாள் வெக்கப்பட்டு போகல. இந்த பகல் காலத்துல ஒருவேளை நீங்க வெக்கப்பட்டு, ஒருவேளை அவமானப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைக்குள்ள இந்த பகல் கால தெய்வ சமூகத்தை நாடி வந்திருக்கலாம். எந்த இடத்துல அவமானப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தினார்களோ அதே இடத்துல கர்த்தரை தேடி வந்திருக்கிற, கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற, கர்த்தருடைய முகத்தை தேடி வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் தலையை உயர்த்துகிற, மேன்மைப்படுத்துகிற, ஆசீர்வதிக்கிற தேவனாய் மாத்திரம் வெளிப்பட்டிருக்கிறார். நல்ல தேவனை ஆராதிக்கும்படியாய், நல்ல தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் எல்லார் கண்களை மூடி ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாருடைய சமூகத்துல இந்த தேசத்திற்கு ஜனத்துடைய பாவத்தை பண்ணீங்க ஆண்டவரே. என் கிராமத்துல, பட்டி தொட்டிகள், என் குடும்பத்துல பாவத்தோடு பிணைக்கப்பட்டிருக்கிற, சாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, அக்கிரமத்தினால், அநியாயத்தினால வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனத்தின் மொத்தமாக எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதோ அது போல அவருடைய முகம் மறைக்கப்பட்ட சூழ்நிலைக்குள்ள இருக்கிற இந்த தேசம் பார்க்கணும் ஆண்டவர், பார்க்கணும், அப்படி முகத்தை தரிசிக்கணும், சமூகத்தை தேடணும், அப்படி சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி எல்லா ஜெபத்துல காணப்படும் போது இயேசுவை எங்கள் ஆசீர்வாத ஊழியத்துடைய ஸ்தாபகராக இருக்கிறேன் அருமையான சகோதரி ஜெபித்து நிறைவு செய்வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நோக்கி பார்த்தேன் உண்மையாய் வெக்க மாடையே தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே தாமதன் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே
ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. சகல துதிகளுக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திராய் விளங்கும் எங்கள் ஜீவனம் வளமுள்ள நல்ல பிதாவே, தன்மையான பகல் வேலைக்காய் உமக்கு கொடான கொடி துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களுடைய வாழ்நாட்களிலே நீ செய்து வருகிற அதிசயமான அற்புதமான காரியங்களுக்காய் நன்றி இயேசப்பா. நன்றி 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 கர்த்தாவே. உம்மை தேடுகிற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு வீணாய் போவதில்லை. அப்பாவுடைய சமூகத்தை நாங்கள் தேடும் பொழுதெல்லாம் உடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் அனுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த வேளையிலே கூட ராஜாவே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனாகிய நீர் இந்த உலகத்திற்குள்ளாக கடந்து வந்தேன். அப்பா, எங்களுடைய தேடுதல் எப்பொழுதும் உம்மை குறித்ததாகவே இருக்க வேண்டும். உம்மை மாத்திரம் நாங்கள் தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் ராஜாவே. அப்பா, ஒவ்வொரு நிமிடமும் உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்தள்ளும், உடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பியலும், உடைய ஆவிக்குரிய வரங்களினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியலும். என்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி இருக்கிறேன். எங்களுக்கு நல்ல தெய்வீக சுகம் கொடுக்கும் பொழுது நாங்கள் இன்னும் அதிகமான தேவனை தேடுதலிலே நாங்கள் காணப்படுவோம்ப்பா. உம்மை தேடி உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உடைய திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. நீங்கள் தாப்பா எங்களை பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த வேளையிலும் எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் இடத்துல வருகிறோம் ராஜாவே. எங்களுடைய இந்திய தேசத்திலே காணப்படுகிற எல்லா தேவையான காரியங்களிலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆக்கிட வேண்டுமாய் செபிக்கிறோம்ப்பா. ஒரு அற்புத விடுதலையோடு எங்களுடைய தேசம் காணப்பட வேண்டும் ராஜாவே. இந்த நாட்களிலே பொல்லாத விக்கிரக ஆராதனைகளாலும் பொல்லாத தீமையான காரியங்களினாலும் நிறைந்திருப்பதை நீர் அறிந்து இருக்கிறேன் கர்த்தாவே. எங்கு பார்த்தாலும்ப்பா இந்த சைபர் கிரைம் மூலமாக கர்த்தாவே அநேக பணங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது ராஜாவே. எது நிமித்தம் யாரிடத்திலே பணங்கள் போகிறது என்று கூட தெரியாத அளவுக்கு ஜனங்கள் காணப்படுகிறார்கள். ஒவ்வொருவருடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கர்த்தாவே பணங்கள் சூறையாடப்படுகிறது. தேவ ஆவியானவர் தாமே இதற்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுத்தட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரான காரியத்தை நீ கண்ணோக்கி பார்த்தவர் கர்த்தாவே. அவர்கள் சிறுக கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து சேர்த்து வைக்கிற அந்த பணங்கள் தங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து காணாமல் போகும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் அப்பா? கிருபையாய் ஒரு விசை நீர் இரக்கம் பாராட்டி இவற்றிலிருந்து நீங்கள் விடுதலையை கொடுத்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தீவிரவாதத்தினுடைய பயங்கரவாதத்தினுடைய காரியங்களை நீர் அறிந்திருக்கிறேன். தேவ ஆவியானவர் தாமே இந்த நாட்களிலே ஒரு அற்புத விடுதலையை கொடுத்தல்லப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் இந்த குடியின் ஆவி பிரவேசித்து குடியின் நிமித்தமாய் அந்த குடும்பத்தை பிரச்சனைக்குட்படுத்தி கொண்டு இருக்கிறதோ அந்த குடும்பங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீர் விடுதலையாக்கிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். குடியின் நிமித்தமாய் குடும்பங்கள் முழுவதும் அங்கலாய்ப்பதை நீர் அறிந்த தேவன். கடன் பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு காணப்படுகிற அந்த குடும்பங்களுக்கு தெய்வ ஆவியானவர் தாமே அற்புத விடுதலையை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. பல கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வார்த்தையின்படியாக நிறைவான ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறப்பா. சுகவீனமாய் பலவீனமாய் காணப்படுகிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். உடைய தெய்வீக சுகமாக்கும் கரம் ஒவ்வொருவரையும் சுகப்படுத்த வேண்டும் ராஜாவே. எகிப்துக்கு நேரிடுகிற வியாதிகளில் ஒன்றாகிலும் உன்னை மேற்கொள்வதில்லை. நானே பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறேன். நீ பரிகாரியான கர்த்தராய் இருந்து ஒவ்வொருவருக்கும் வேண்டிய நல்ல தெய்வீக சுகத்தை நீர் கொடுத்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். வாலிப நாட்களிலே உம்மை அறிகிற அறிவை நீர் கொடுத்தள்ள கர்த்தாவே. உடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறபடியினால் உடைய வசனத்தின்படியாக நடக்கிறவர்களாய் வாலிப பிள்ளைகள் காணப்பட வேண்டும். சிறு பிள்ளைகள் காணப்பட வேண்டும். முதியோர்கள் காணப்பட வேண்டும் ராஜாவே. இந்த நாட்களில் படிக்கிற குழந்தைகளுக்கு தேவையான நல்ல தெய்வீக ஞானத்தை தாரோப்பா.
உடைய கண்களிலே அவர்களுக்கு அதிகமான இரக்கத்தை கொடுத்து தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் பிள்ளைகள் வளர்ந்து வர நீங்க உதவி செய்தலும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் கொடுத்தலும் கர்த்தாவே. இப்பொழுதும் இயேசுவை எங்களை ஆசீர்வதியும் ஊழியத்தை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த ஊழியத்திலே ஜபத்திலே தரித்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் தனித்தனியாய் நிறுத்த ஆசீர்வதித்தோம். ஒவ்வொருவருடைய தேவைகளை நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு நீ செவி சாய்த்தலும் கர்த்தாவே. அவர்களுடைய காரியங்களை நீ பொறுப்படுத்தி வழி நடத்தியலும் தொடர்ந்து உடைய ஆசீர்வாதம் உடைய வழி நடத்துதல் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும்ப்பா. வருகிற நாட்களில் உடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்துவோம். உடைய நாமத்திற்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படுவோம். இயேசப்பா, நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அன்பின் இரட்சகர் இயேசுவின் நிமித்தம் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாது. ஆமென், ஆமென். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கிகளை துக்கப்படுத்தாதபடி அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும். ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அவருடைய ஐக்கியம் சமாதானமும் வந்திருக்க அனைவரோடும் இன்றும் என்றும் சதா கடந்து தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. God bless you.